கீதா அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. இனிய உளவாக இன்னாத கூறல் என்ற குறளின் வழியாக இனியதை பேசுங்கள், இனிய செயல்களை செய்யுங்கள் என்று மிக அழகான கருத்துக்களை வழங்கி தலைமையுரை ஆற்றிய நம் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளுவன் கட்டளை என்ற தலைப்பில் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது என்பதை ஆராய்ந்து கூறியவர் வள்ளுவர் என்று திருக்குறளின் சிறப்பினை மிக அழகான கருத்துக்களை எடுத்து வழங்கிய முனைவர் பி. கரிகாலன் தமிழ்துறை உதவி பேராசிரியர் அவர்களுக்கு இந்த விழாவின் சார்பாகவும் கல்லூரியின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திருக்குறளின் மருத்துவம் என்ற தலைப்பில் புறம் தூய்மை நீரால் அமையும் என்ற குறளின் வழியாக மருத்துவத்தின் பயனை திருவள்ளுவர் எவ்வளவு அழகாக கூறியிருக்கிறார். திருக்குறளை படித்தால் நீங்கள் மருத்துவமனைக்கே செல்ல வேண்டாம் என்று பல அழகான கருத்துக்களை வழங்கிய முனைவர் மரகதம் தமிழ்துறை இணை பேராசிரியர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பண்புடையாளர் தொடர்பு என்ற தலைப்பில் நல்ல நண்பன் இருக்கும் இடம்தான் சொர்க்கம். ஒரு மனிதருக்கு நல்ல நண்பன், உன்னை யார் என்று அறிவதற்கு உன் நண்பனை பார்த்தாலே தெரியும். உன் நண்பன் நல்லவனாக இருந்தால் நீயும் கட்டாயம் நல்லவனாகத்தான் இருப்பாய் என்பதை திருவள்ளுவர் தன்னுடைய குறளின் மூலம் மிக அழகாக எடுத்து கூறியுள்ளார். அதை தான் ஒரு குறளின் வழியாக சொல்லியிருக்கிறார். முகநக நட்பது நட்பன்று நெஞ்சத்து அகநக நட்பது. எப்போது முகத்தை பார்த்து நீ நட்பு கொள்ளக்கூடாது, ஒரு நண்பனின் உள்ளத்தை பார்த்துதான் நீ நட்பு கொள்ள வேண்டும் என்று நண்பன் இருக்கும் இடம்தான் சொர்க்கம் என்று மிக அழகான கருத்துக்களை எடுத்து கூறிய முனைவர் தமிழடியான் தமிழ்துறை உதவி பேராசிரியர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அறிவு அச்சம் காக்கும் கருவி. அறிவுதான் பிறருக்கு பயன்பட வேண்டும். நாம் கற்ற கல்வியினால் பிறருக்கு பல நன்மைகளை செய்ய வேண்டும். அதற்கு அறிவுதான் தேவை என்பதை அப்துல் கலாம் மூலம் பல கருத்துக்களை வழங்கிய முனைவர் வே. மதியரசன் தமிழ்துறை விரிவுரையாளர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் இவ்விழாவிற்கு ஏற்பாடு செய்த துறை தலைவர்களுக்கும் துறை ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. என்னுடன் பணியாற்றக்கூடிய என் அன்பிற்கினிய இருபால் பேராசிரியர் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.